सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा इति सप्तमहायने शिल श्रुतिपारङ्गततां गत् परिवृत्य गुरोर्गृहे जननीं पर्यचरन् விதமாக சப்தமஹாயனே 7வது வருஷத்திலே அகில ஸ்ருதி பாரங்கதானுங்கதோது ஸ்ருதிகளுக்கும் பாரங்கதராக பட்டு பாலகன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் குரோ குலாத்து கிரகே பரிவிருத்திய பாடம் முடிந்தபடியாலே இருந்து கிரகத்துக்கு வந்து ஜனனீம் பர்யசரன் மகாயசாக யசஸ்வியாக இருந்திருந்து நல்ல கீர்த்தியோடு அம்மாவுக்கு பரிசோதனை செய்தார். வயசான அம்மாவுக்கு அவர் காசியா இருந்தார். பரிச்சரன் ஜனனீம் நிகமம் பட்டன் அபி குசாஷ ரவி பவனத்வயம் மனுவரைஹி நியதம் பரிபூஜயன் வடுரவர்த்தத சம்ஸ்கரணிர் யதா. பரிச்சரன் ஜனனி அம்மாவுக்கு அவர் சுசுரூஷ பண்ணியிருந்தார். நிகமம் படன் படிச்ச வேதத்தை பாராயணம் பண்ணியிருந்தார், அதையும் படிப்பார். அபி ஹுதாசரவி சவனத்வயம் ஸ்வவனத்வயம் அபி 2 சந்தியா காலங்களிலுமே அக்னி காரியமும் பண்ணுவார், சூரியனையும் பூஜிப்பார். சந்தியாவந்தனம் பண்ணுவார். சந்தியாவந்தனம் சைத்தியன் காரியங்கள்லாம் கொடுக்கறது அந்த 2 காலத்திலையும் சந்தியாவந்தனம் சந்தியாதானம் இதெல்லாம் பண்ணிட்டார். மனுவரைஹி உத்தமமான மந்திரங்களை ஜபித்து பரிபூஜையன் அக்னியையும் சரி சூரியனையும் சரி பூஜை பண்ணிக்கொண்டு வடுரவர்த்தத சம்ஸ்கரணிர் யதா. தரணிகின சூரியன் சூரியன் போல ஜெயிச்சு கொண்டு அந்த வடுவானவர் அங்கே இருந்தார். வடுமுதீக்ஷ்ய யுவாபி ந மன்யுமான் விசதி விருத்ததமோபி நிஜாசனம் அபி கரோதி ஜனः கரயோர் யுகம் வசகதோ விஹிதாஞ்சலி தக்ஷணா. இந்த சங்கரரை பார்த்தால் யுவாபி யுவா மன்யுமானபி விசதி விருத்ததமோபி நிஜாசனம். யுவாபி ந மன்யுமான் அப்படிதான் வச்சுக்கணும். அதாவது கோபத்தோடு இருக்கிறவன் கூட இவரை பார்த்தாச்சுன்னா என்ன மன்யுமான் கோபம் இல்லாதவராக ஆகிறது. யுவாவா இருக்கிறவன் யுவான்னு ஒண்ணு போட்டிருக்கு, யுவாபி ந மன்யுமான். இந்த அபிஷேகத்தோட சுவாரஸ்யம் புரியல, ஆனா சப்தாரசம் இவ்வளவுதான். யுவாவாக இருக்கிறவன் கோபத்தோடு இருக்கிறவன் கூட சங்கரரை பார்த்த உடனே ந மன்யுமான் கோபம் இல்லாதவனாக ஆகிவிடுவான். திசதி விருத்ததமோபி நிஜாசனம். ரொம்ப வயசானவனாக இருந்தாலும் கூட இவரை பார்த்த உடனே தன்னுடைய ஆசனத்தை கொடுத்து ஆசனத்தை உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரியாதை கொடுக்க தோணிட்டு இருந்தது இவரை பார்த்தாலே. அபி கரோதி ஜன கரையோர் யுகம் வசகதோ விஹிதாஞ்சலி தட்ச. அவரை பார்த்தாலே சாதாரண ஜனங்கள் எல்லாருக்குமே இப்படி கை கோப்பி நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். எல்லாரும் இப்படி பண்ணுவாளாம். கரையோர் யுகம் விஹிதாஞ்சலி, தன்னுடைய 2 கைகளையும்
அஞ்சலி மாதிரி பண்ணி நமஸ்காரம் பண்ணும்படியாக செய்வார்கள். மிருது வச்சரிதம் குஷலாம் மதிம் வபுர் அனுத்தமம் ஆஸ்பதம் ஓஜசாம் சகலமேததுதீக்ஷ்ய சுதஸ்யஸ்தா சுகமவாப நிரர்கலம் அம்பிகா. இந்த பையனுடைய இந்த பெருமைகள் எல்லாம் பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மிருது வச்சகா, பேச்சு மிருதுவானதாக இருக்கும், மிருதுவாக பேசுவார், கठोरமா பேச மாட்டார். அதே மாதிரி நல்ல சரித்திரம், குழந்தையுடைய பையனுடைய சரித்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல நடத்தை. குஷலாம் மதி, நல்ல புத்திசாலித்தனம். வபுர் அனுத்தமம் ஆஸ்பதம் ஓஜசாம், நல்ல தேஜஸ்களுக்கு இருப்பிடமான சரீரம். அதை பார்த்தா நல்ல தேஜஸ்வியாக இருக்கு. அதே சமயத்துல உத்தமமான ஒரு பாவம். இது எல்லாத்தையும் உதீக்ஷ சகலமேதது உதீக்ஷ சுதஸ்ய சா, பையனிடத்துல இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்த்து, நல்ல குணங்களெல்லாம் பார்த்து அந்த அம்மாவானவள் சுகம் அவாப நிரர்கலம் அப்படின்னா அளவில்லாத ஒரு சௌக்கியம், அவர் சந்தோஷத்தை அடைந்தாள். ராஜசேகர நாமாத ராஜாதம் த்விஜசேகரம் ஸ்வப்யர்ச்சிய ஸ்ராவயாமாச ஸ்வகிருதம் நாடகத்திரயம். ராஜசேகரன் ஒரு ராஜா இருந்தானா, அந்த ராஜா சங்கரை கூப்பிட்டு அவன் பண்ணின ஒரு நாடகத்திரயம், 3 நாடகங்கள் அவன் எழுதியிருக்கிறான். அந்த 3 நாடகங்களையும் ஸ்ராவயாமாச வாசித்து காண்பித்தார் சங்கரேஸ்வரர். அனுஜஜ்ஞே கிரகான் கந்தும் அபிநந்திய ஜனாதிபம் கிருஷாபி நாஸ்பிருஷத் தேன தத்தானி திரவிணானி சஹா. மகாராஜா கிட்டலாம் வந்திருக்காரு. அந்த மகாராஜா அவர் எழுதின நாடகத்தை இவருக்கு வாசித்து காண்பித்து சரியா இருக்கா இல்லையாங்கிறத கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் இவர் அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராஜாவை அபிநந்தனம் பண்ணி சந்தோஷப்படுத்தி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிரகத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனா அவர் நிறைய பணம் கொடுத்ததை இவர் கண்ணால கூட பார்க்கிறார். அவர் வச்சதை இந்த கண்ணால கூட பார்க்க விரும்பலை. விஷாபி நாஸ்பிருஷத், கண் பார்வை கூட அந்த இதுல படல. தத்தானி திரவிணானி தேன தத்தானி திரவிணானி சஹா, அந்த ராஜாவால் கொடுக்கப்பட்ட அரிய அந்த பணத்தை அவர் கண்ணால பார்க்க கூட இல்லை. தூர யானாக்ஷமாம் திருஷ்ட்வா ஜரயா ஜனனீம் அசௌ கிஞ்சித் தூரகதாம் பூர்ணீம் நின்னே நிஜ கிருஹாந்திகம் அம்பாபகேதி சாக்ஷாதா தஸ்யாம் ககுடி சா நதி. அம்மா நதியில ஸ்நானம் பண்ணணும், ஆனா நதி தூரத்தை இருக்கு, வயசானபடியாலே நதி பரியந்தம் போக முடியல. இப்ப என்ன பண்றது? உடனே அவர் என்ன பண்ணாரா, தூரையான அக்ஷமாம் ஜனனீம் ஜரையா, அதுவும் ஜரையா வயதான காரணத்தினாலே அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாத நிலையில அம்மா இருக்காங்கிறத பார்த்து அவர் என்ன பண்ணார் சங்கரர், கிஞ்சித் தூரகதாம் சூர்ணீம் நின்னே நிஜ கிரகாந்திகம், தன் தூரத்துல இருந்த அந்த சூர்ணிங்கிற ஒரு நதியை தன் கிரகத்துக்கு பக்கத்துல பெரும் வரவழைத்தார். அதனாலதான் அந்த நதிக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல அம்பாபகா அப்படின்னு பேரா. அம்மா நதி, ஆபகானா நதி, அம்பானா அம்மா நதி அப்படின்னு பேரு வந்தது. பஸ்யாம் ககுகி கானதி. இனிமேல் அடுத்த கதை. சா சங்கரஸ்ய சரணம் சச்ச தஜ்ஜனன்யாஹ அந்யோன்ய யோக விரஹஸ்து அனயோர் அசஹ்யஹ மோத்வோதுமிச்சதி ததாப்தி அமனுஷ்ய பாவாத் நேருங்கதஹ கிம் அபிவாஞ்சதி துஷ்பிரதேசம். அந்த சங்கரருக்கு துணையாக அவ அம்மா இருந்தா.
அவ அம்மாவுக்கு துணையாக சங்கரர் இருந்தார். அம்மாவும் கூட இருந்தா இருக்கார். சங்கரஸ்ய சரணம் சச்ச தஜ்ஜனன்யாக. இவருக்கு இந்த பையனுக்கு பாதுகாப்பாக அம்மாவுக்கு பாதுகாப்பாக பிள்ளையும் இருந்தார். ஆனா 2 பேருக்கும் ரொம்ப பிரீத்தி. அந்யோன்ய யோக விரகஸ்து அனையோ ரசசியா. இவர் இல்லாம அவ இருக்க முடியாது, அவ இல்லாம இவராலையும் இருக்க முடியாது, சகிக்க முடியாது விரகத்தை. அவ்வளவு பிரீத்தி. அப்படி இருந்தாலும் ததாபி நோத்வோது இச்சதி ததாபி மனுஷ்ய பாவா. சங்கரருக்கு விவாகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அம்மா. ஆனா சங்கரர் அதை விரும்பலை. எப்படி விரும்புவார்? மனுஷன் இல்லையே. மனுஷ பாவனையில இருந்தா அப்போ மனுஷ மாதிரியே பண்ணிக்கலாம். ஆனா மனுஷன் இல்லை அப்படிங்கிறதுனாலே அவருக்கு இந்த கிரகஸ்த ஆசிரமத்துல ஒரு ஈடுபாடு இல்லை. நேருங்கதா கிம் அபிவாஞ்சதி துஷ்பிரதேசம். நேருங்கிறது சுவர்ணமயம்னு சொல்லுவார் நேரு பருவத்தம். அங்க போனவனுக்கு அங்கேயே இருப்பனே தவிர அங்கேருந்து வந்து இந்த கெட்டு போன அந்த பிரதேசத்துல வாழணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுவான். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும்போது மறுபடியும் இந்த சம்சாரத்துல வந்து விழணுங்கிறத விரும்பல. ஸ்நானார்த்தம் ஏகதா தஸ்மின் அவதீர்ணம் நதி ஜலே அக்ரஹீத் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ரஹா தம் கிராஹா பாதே மகாபலஹா. ஒரு நாளைக்கு சங்கரர் ஸ்நானத்துக்காக நதியில இறங்கியிருக்கார். நதி ஜலத்துல இவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல ஒரு பெரிய முதலை ஒரு பாதத்தை பிடிச்சு கவ்வின்னு இருக்கும். அக்ரஹி தீக்ஷ்ண தம்ஷ்ட்ரஹாத்தம் கிராஹா. முதலையானது பாதே மகாபல. பெரிய முதல்ல வந்து இவருடைய காலை பிடிச்சிருக்கு. நிஜாக்ரோஷம் சமாகர்ணிய மாதரம் துருதம் ஆகதாம் ஓப்ரவீத் அம்ப மாம் நக்ரஹ பலவான் அக்ரஹீத்பதே. இவர் கத்துறார் சங்கரர். இவருடைய சத்தத்தை கேட்டு அம்மா வரா, வந்து பாக்குறா. அப்ப சங்கரர் சொல்றாராம், வேகமா வந்து அம்மாட்ட சொல்றாராம், ஓப்ரவீத் அம்பா என்னை வந்து முதல்ல பிடிச்சிருக்கு. மாம் நக்ரஹா பலவான் அக்ரஹி பதே. என்னுடைய காலை முதல்ல கவிழ்ந்துருக்கு. நான் என்ன பண்றது? கரவாணி கிம் அம்பாகம் காலோகி துரதிக்கிரமஹா அஷ்டமூர்த்தி ரதாத் என்மாம் அஷ்டவர்ஷைக ஜீவிதம். அம்பா கிமகம் கரவாணி. நான் என்ன பண்ண முடியும்? காலனை யாருனாலுமே தடுக்க முடியாது. காலோகி துரதிக்கிரமம். ஆயுசம் முடிக்க போச்சுன்னு அர்த்தம். எனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. அஷ்டமூர்த்திக்கு பரமசிவன் எனக்கு கொடுக்கும் போது 8 வயசுதான் கொடுத்திருக்காரு. அதனால அஷ்டமூர்த்திக்கு அதாவது என்மாம் அஷ்டவர்ஷைக ஜீவிதம். ஒரு 8 வயசு வரை தான் எனக்கு ஆயுஷையை கொடுத்திருக்கார். அதுதான் இப்ப முடிஞ்சு வர டைம். அதனால இது இந்த மாதிரி வந்துருக்கு. விதினா விஹித காலஹ விஷமோயம் உபாகதா புத்திரகிருத்தியம் அகிருத்வா மத் புத்திர யாசி கசன்னு இதி. இப்ப சொல்லிட்டார் அவர், இது விதி, காலம் வந்துடுத்து, கஷ்டமான காலம் இப்ப வந்தாச்சு எனக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அம்மா உடனே அழற, நீ எனக்கு செய்ய வேண்டிய காரியம் பண்ணாம நீ எங்கேயா போற? புத்திரகிருத்தியம் அகிருத்வா மத் புத்திர யாசி கசன்னு இதி அப்படின்னு சொல்லி உச்சகைகி உதவி ஏனாம் உவாச்ச சப்புன ஸ்ரீ. புத்திரன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம போறியே, எப்படி போலாம் அப்படின்னு சொல்லி துக்கத்துல ஆயிடாங்க. அப்ப சங்கரர் சொல்றாராம், உச்சகைகி ருதத்தியும் சத்தம் போட்டு அழறாலாம். அந்த அழக்கூடிய அந்த அம்மாவை பார்த்து சொல்றார், புனப்புனஸ்துகி சதுர்த்தம் ஆசிரமம் பிராப்ய ஜன்மாந்தரதயா உதிதம் புத்திர கிருத்தியாய ஜீவாமி புனரஷ்டௌ அகம் சமாஹா கன்யாசி பவிதும் புத்யா யதி நிச்சினுயாம் அகம் மோக்தா மாம் அயமன்ஹாய
நாத்திர காரியா விசாரணா. ஒரு வழி இருக்கு. என்ன வழின்னு கேட்டா, 4வது ஆசிரமம், அதாவது சந்நியாசாசிரமத்தை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டா அது வேற அடுத்த ஜென்மாவா ஆயிடும். இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மாவுக்கு போன மாதிரிதான் அது சன்னியாசாசிரமங்கிறது. அதனால இந்த ஜென்மாவில நான் 8 வருஷம் முடிஞ்சு வச்சு சரியா போச்சு, கணக்கு சரியா போச்சு. இதுக்கு மேல புது ஜென்மா எடுத்து இன்னொரு 8 வருஷம் எடுக்கிறேன். அப்போ உனக்கு புத்திரகிருத்தியம் நான் செய்ய முடியும். புத்திரகிருத்தியாய ஜீவாம். எதுக்காக இந்த மாதிரி அடுத்த மறுபடியும் ஜீவிக்கிறதுன்னு கேட்டா, உனக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறதுக்காகவே நான் ஜீவிக்கிறேன். எத்தனை வருஷம் ஜீவிப்பேன்னு சொன்னா, புனः அஷ்டௌ அகம் சமாக. மறுபடியும் ஒரு 8 வயசு இருந்தான், 8 வருஷம். அதனால 8லேருந்து 16 ஆயிருக்கு. இப்போ அவ்வளவுதான் பண்ண முடியும். அதனால நான் இப்ப சன்னியாசி ஆகணும், சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசியாக ஆகணுங்கிறத நிச்சயப்படுத்திக்கிறேன். அப்படி நான் நிச்சயம் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிட்டேனே ஆனால் மோக்தாமாம் அயமன்ஹாய, நிச்சயமாக இந்த முதலில் என்னை விட்டுவிடும். இந்த விஷயத்துல சந்தேகம் இல்லை. நாத்திர காரியா விசாரணா. உக்தா இதி நிஜபுத்திரேண தஸ்ய ஜீவித காங்க்ஷயா சா அனுமயனேச்ச தூர்ணம் சந்யஸ்தும் சாத்மனா முனா தயா ததேத்யனுஜாதः தபஸ்வின்யா கதிஞ்சன. இப்ப இந்த அம்மா என்ன பார்த்தானா, இப்ப நான் சரின்னு சொல்லலைன்னா முதல்ல போய்விடுவேன் இல்லையா. சன்னியாசம் வாங்கிட்டா எங்கேயோ ஜீவிக்கின்றிருக்காங்கிற ஒரு இதுவாவது நமக்கு இருக்கிறேன் அப்படின்னு யோஜனை பண்ணி நிஜபுத்திரேட தஸ்ய ஜீவித காங்க்ஷயா, அவ உயிரோடு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா. அதுக்காக சா அனுமேனி அனுமதி கொடுத்தா, சன்னியாசம் வாங்கிக்கோ. தூர்ணம் சந்யஸ்தும் சாத்மனா அமுனா, சீக்கிரமா பண்ணியானா, அதுக்குள்ள இல்லைன்னா உள்ள எடுத்துன்னு படுத்துறான். அதனால சீக்கிரமாக சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலாம். ததா தயா ததேத்யனுஜாதः தபஸ்வின்யா கதஞ்சன. ரொம்ப கஷ்டப்பட்டு சன்னியாசத்துக்கு அனுமதி கொடுத்தாலாம் அந்த அம்மா. உடனே அவர் சொல்றார், சந்யஸ்தோஹமிதி பிராஹ சந்நிருத்ய இந்திரியாணி சஹ நைவ நிஷ்சித சந்நியாசः குர்யாத் கால விலம்பனம் ததஹ அத்யைவ கமிஷ்யாமி த்வாம் நிதாய சுகியமே. முதல்ல சந்யஸ்தோஹமிதி பிராஹ சந்நிருத்ய இந்திரியாணி சஹ, தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்திரியங்களையும் அடக்கி வைத்துக் கொண்டு நான் சந்நியாசம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இது சொன்ன உடனே அந்த முதல்ல விட்டு தூங்குற கதையை நம்ம சேர்க்க வேண்டியது. ஆனா சன்னியாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. நைவ நிஷ்சித சன்னியாசம் பண்ணிக்கிறதே தீர்மானமே உடனே பண்ண வேண்டியதான். எதகரேவ விரஜே தலகரேவ பிரபுரஜேன்னு சொல்லி, இந்த வைராக்கியம் கொடுத்து போறோம், இந்த சன்னியாசம் வாங்கிடுவான்னு வந்தாச்சுன்னா உடனே வாங்கிடலாம். அப்புறம் லேட் பண்ணா கிடைக்காது போயிட்டது. பல பேருக்கு சன்னியாசமே கிடைக்காது போயிட்டது. பண்றேன்னு சொல்லிட்டு பல பேருக்கு கிடைக்காம போயிருக்கிறது தெரியாது. சந்நிருத்ய இந்திரியாணி சஹா நைவ நிஷ்சித சந்நியாசா குர்யாத் கால விலம்பனம். சன்னியாசம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. அதனால ததஹ அத்யைவ கமிஷ்யாமி த்வாம் நிதாய சுகிஜனி. அம்மா உன்னை காப்பாத்துறதுக்கு நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கா இல்லையா, அவகிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நான் இன்னைக்கே கிளம்பி போறேன். மாதர் விதேய மனுஷாதி எதத்ர காரியம் சந்நியாசினா தது கரோமி ந சந்திஹேஹம் வஸ்திராசனே தவ யதேஷ்டம் அமி பிரதேயுஹு. பிரதேயுஹு கூட இருக்கலாமா, பிரதேயாசு வரும், பிரதேயுஹுன்னு வந்துருச்சு. கிருஹந்தியே தனமிதம் மம பவித்ரம் யது. அம்மா கிட்ட இவர் சொல்றார், அம்மா நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு சொல்லு. எதற்ற காரியம் விதேயம் தது அனுஷாதி. நான் என்ன செய்யணுமோ அதை சொல்லுதான் பண்ணிட்டு போறேன். அதை பண்ணிட்டு போறதுன்னா நானே இல்லை, எனக்கு சுகத்துகள்லாம் இவ்வளவு பேர் யார் இடத்துல உன்னை ஒப்படைக்கிறேனோ அவ மூலமாக அதை செய்யப்பேன். சன்னியாசியா இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். தது கரோமி இந்த சந்தேகம். இந்த விஷயத்துல நான் சந்தேகத்தோடு இல்லை, நிச்சயமா பண்ணுவேன். உனக்கு வேண்டிய வஸ்திரம், சாப்பாடு, வஸ்திரம், அசனம்
அது யசேஷ்டமாக இவெல்லாம் கொடுத்துருவான். அதே சமயத்துல எனக்குன்னு பைத்திரிகமாக ஒரு சம்பத்தி வந்திருக்கேன், அதாவது பிது ராஜ்யமான ஒரு சம்பத்து, அது இவாளை போய் சேரட்டும். யாரை ஒண்ணு காப்பாத்துறாளோ அவளுக்கு அது போய் சேரட்டும். கிரகந்தியே தனமிதம் மம பைத்திரிகம் எது, அதை யாரு வாங்கிட்டாலும் அவ உன்னை காப்பாற்றட்டும். தேஹே அம்ப ரோகவசகேச்ச சனாபயோமி ரக்ஷ்யந்தி சக்தி அனுசృత్య மிருதி பிரசங்கே அர்த்தகிரஹ ஜனபயாச்ச யதாவிதானம் குர்யுஷ்ட சம்ஸ்கிருதி மமி ந விதேயம் ஈஷதி. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். அம்மா பயப்படவே வேண்டாம். இந்த தேகத்துக்கு ஏதாவது ரோகம் வந்தது, உடம்பு முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா இவ எல்லாரும் கவனிச்சுட்டாங்க. தனாபயோமி திரக்ஷந்தி சக்தி மனுசிருப்தி, அவளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை கவனிச்சு உனக்கு சுசூஷை பண்ணுவா. ஒரு சமயம் மரணம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இவ நம்மளுடைய சொத்தை வாங்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஜனங்கள் தப்பா பேசிவிடப்படாதுன்னு அந்த பயத்தோடு இருக்கா. அதனால எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி உனக்கு வேண்டிய காரியங்களை செய்வான். யசாவிதானம் குர்யுஷ்ட சம்ஸ்கிருதி மமி, அதனால நீ பயப்படவே வேண்டாம். எதுக்கு வேண்டும்? ந விதேயம் ஈஷத்து. யஜ்ஜீவிதம் ஜலச்சரஸ்ய முகாத் ததுஷ்டம் சந்நியாச சங்கரவசாத் மம தேகபாதே சம்ஸ்காரமேத்ய விதிவத் குரு சங்கரத்வம் நோச்சேத் பிரசூய மம கிம் பலம் ஈரயத்வம். இவாகிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன், அவ உனக்கு எல்லாம் பண்ணுவா, நீ ஒரு சமயம் கெட்டு போயிட்டேன்னு சொன்னா இவாளே காரியங்கள்லாம் பண்ணிடுவான்னு இவர் சொன்ன உடனே அம்மாவுக்கு பிடிக்கல. அம்மா சொல்றா, உன்னை இருக்கா நான் விட வச்சேன், ஆத்துக்கிருத்தம் பண்ணணுங்கிறதுக்காகத்தானே. அந்த முதலையுடைய வாயிலேந்து உன்னை சன்னியாசத்தை வாங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து உன்னை விட வச்சதே எனக்கு நீ கர்மா பண்ணணுங்கிறதுக்காகத்தானேப்பா, இல்லையா? அப்படி இருக்கும்போது மம தேக பார்த்தே எனக்கு எப்போ மரணம் ஏற்படுமோ அவன் சம்ஸ்காரம் ஏற்று விதிவத் குரு சங்கர துவம். சங்கரா, எனக்கு செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காரத்தை நீதான். அப்படி நீ செய்யலேன்னு சொன்னா உன்னை பெற்று நான் என்ன பிரயோஜனத்தில்லை. பிரசூய மம கிம் பலம் இறையன். அதுக்கு கூட நீ இல்லைன்னு சொன்னா, வேற யாரோ சம்ஸ்காரம் பண்றான்னு சொன்னா அப்ப உன்னை பெற்று என்ன பிரயோஜனம் எனக்கு? அன்ஹம்ப ராத்திரி சமயே சமயாந்தரேவா சஞ்சிந்தயஸ்வ வசகா அவசகாதவா மாம் ஏஷ்யாமி தத்ர சமயம் சகலம் விஹாய விஸ்வாசம் ஆப்னுஹி மிருதௌ அச சம்ஸ்கரிஷ்யே. அம்மா, பகலாகட்டும் ராத்திரி ஆகட்டும் இல்ல வேற எந்த டைமாவது ஆகட்டும், நீ உன்னுடைய சொந்த சுய நினைவோட இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டாலும் சரி, நீ என்ன நினைச்சுக்கோ, நான் உடனே வந்துடுவேன். எங்க இருந்தாலும் வருவேன். தேகபாத்தே சம்ஸ்காரமேத்திய, அதாவது அதுவா மாம் ஏஷ்யாமி தத்ர சபயம் சமயம் சகலம் விஹா. எத்தனை காரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க வந்துடுவேன். நீ நம்பு. விஸ்வாசம் ஆப்னுஹி மிருதௌ அச சம்ஸ்கரிஷ்யே. உனக்கு எப்போ மரணம் ஏற்படுமோ நானே உனக்கு சம்ஸ்காரம் பண்ணுவேன், நீ நம்பலாம். அம்மா கேட்டுண்டாளே, அதனால அந்த காரியத்தை நானே பண்றேன். சந்நியஸ்தவான் சிசுரயம் நிகவாம் அநாதாம் க்ஷிப்த்வேதி மாம் பிரதி கதாபி ந சிந்தனீயம் யாவன்மயா ஸ்திதிமதா பலமாபனீயம் மாதா தத சதகுணம் பலமாபயுக்தி. மாட்ட ஒரு விஷயம் சொல்றார். இந்த பையன் இந்த மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டானே, அநாதையா இந்த விதவையா இருக்கக்கூடிய அம்மாவை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு என்ன கோபப்பட்டு படாதே, என்னன்னு கோபப்படாதே. கிப்துவா, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி நீ மனசுல கொஞ்சம் கூட நினைக்க கூடாது.
கதாபி ந சிந்தனீயம் மாம் பிரதி. நான் சன்னியாசியாக இல்லாத ஒரு பையனாக உனக்கு எத்தனை காரியம் பண்ணினா என்ன ஒரு பலம் வருமோ அதுக்கு 100 மடங்கு பலம் வரும்படியா நான் உனக்கு பண்ணிவிட்டேன். யாவத் மயா ஸ்திதிமதா பலம் ஆபனீயம். நான் ஒரு சமயம் கிரகஸ்தனாகவோ பிரம்மச்சாரியோ உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள்னால என்ன ஒரு பலம் வருமோ மாதா ததகுணம் பலமாக. நான் சன்னியாசியா இருந்தேன் அதை விட 100 மடங்கு உனக்கு புண்ணியத்தையோ அந்த பலத்தையோ வரும்படியாக நான் செய்ய முடியும். இத்தம்ச மாதரம் அனுகிரகணேச்சு உக்த்வா ரோச்சே சனாபிஜனமேஷ விசக்ஷணாக்ரியः சந்நியாச கல்பித மனாः ரஜிதாஸ்மி தூரம் தாம் விக்ஷிபாமி ஜனனீம் ஆதவாம் வத்சோ. பிரியாக அம்மாவுடைய அனுகிரகத்துக்காக அம்மாவோட பேசிட்டு தனக்கு ஹிதமானவாள் அங்க இருந்த அழைப்பு சிநேகிதர்கள் அவளை பார்த்து சொல்றாராம், இந்த மாதிரி நான் சன்னியாசம் வாங்கிக்கணும், ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது, சீக்கிரமா ரொம்ப தூரத்துக்கு வேற போகணும், தூரத்தை போய் நான் சன்னியாசம் வாங்கிட்டாங்கன்னா ஜீவத்தாக இப்போதைக்கு வெறும் சங்கல்பம் தான் ஆயிருக்கு, உண்மையாகனா அது பர்யந்தம் நீ உங்க கையில ஒப்படைக்கிறேன் எங்க அம்மாவை. ஆதவாம் பசி இல்லாத காப்பாற்றுறதுக்காக யாரும் இவ காப்பாற்றுறது இல்லாத என்னுடைய அம்மாவை உங்க கையில ஒப்படைச்சிட்டு நான் போகிறேன். ஏவம் சனாபிஜனம் உத்தமம் உத்தமாக்ரிஹ ஸ்ரீ மாத்ருகாரியம் அபிபாஷ்ய கரத்வயேன சம்பிரார்த்தயன் ஸ்வஜனனீம் வினயேன தேஷு நக்ஷேபயன் நயனஜாம்பு நிஷிஞ்சமானான். இப்படியாக அந்த ஜனங்கள் கிட்ட பேசி அந்த ஸ்ரீசங்கரர் தன்னுடைய மாத்திரு காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி கரத்வயேன சம்பிரார்த்தயன் கைகூப்பி பிரார்த்தனை பண்றான். இந்த மாதிரி போகும், எனக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அம்மா கண்ணீர் வடிக்கிறா. வேற என்ன பண்ண முடியும்? அம்பு நிஷிஞ்சமானாம் நயனஜாம்பு நிஷிஞ்சமானாம் ஜனனி நக்ஷேபயம் அந்த அவாவிடத்துல ஒப்படைச்சாரா. ததோ திவ்யாம்பரதரஹ சப்த சாமீகர பிரபஹ தேவபூயங்கதோ நக்ரஹ விவிதிஷ்டன் அவோச்சத. ஏதன் மத்தியில இவர் ஒரு இதை பார்த்தாரோ, ஒரு முதலை பிடிச்சதே, அந்த முதலையானது ஒரு திவ்யமான வஸ்திரம் அதெல்லாம் தாரணம் பண்ணிட்டு தங்கம் போல ஒரு தேவதையாக ஆகாசத்துல நின்று பேசுறான். விவிதிஷ்டன் அவோச்சத. ஆகாசத்துல அந்த விலோகத்துல அந்த ஆகாசத்திலேயே நின்று சொல்றது, அவத் பிரசாதாத் முக்தோஸ்மி பாரதி பிரிய சாபதः க்ஷமஸ்வ மந்தும் இத்யுக்த்வா க்ஷணாத் அந்தரதத்தः. சங்கரா, என்னுடைய அனுகிரகத்தினால இன்னைக்கு எனக்கு இந்த முக்தி கிடைச்சது. என்ன முக்தி? பிரம்மா கொடுத்த சாபத்திலேருந்து முக்தி. பாரதி பிரிய சாபதா. பாரதினா கடைசி சரஸ்வதிக்கு பிரியர் பிரம்மா கொடுத்த அந்த சாபத்திலேருந்து எனக்கு முக்தி கொடுத்தியே, பெரிய அனுகிரகம். க்ஷமஸ்வ மந்தும், நான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னும் கோவப்படாதே, என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி க்ஷணாத் அந்தரதத்தா, அங்கே அந்தர்தானம் ஆச்சு. இங்க பிரம்மா கொடுத்த சாபம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்து